பெரிதாய் விலையேதும் சொல்லிவிட முடியாது. எனினும் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திரைக்கலைக்காக அர்ப்பணிப்போடு படைப்புகளை தரும் கலைஞர்களை கௌரவிப்பதை பெருமையாகவும் கடமையாகவும் கொண்டுள்ளது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசின் 2015ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இனிதே தொடங்குகிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும். அரசு இசைக்கல்லூரி மாணவிகள். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கிளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்கையிருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்த செயல் மறந்த வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. அமிழ்தினும் இனிய தமிழ்மொழி நம் அடையாளம். தமிழின் வளர்ச்சி நம் அனைவரின் வளர்ச்சி. அரசு தேரின் ஒரு அங்கமான தமிழ் வளர்ச்சித்துறையின் அரசு செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசினால் வழங்கப்படும் திரைப்பட விருதுகள் வழங்கும் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு திரைப்பட கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி விழா சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்துள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை புரிந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நன்றியுரையாற்ற வருகை புரிந்துள்ள செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் இயக்குனர் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள திரைப்படத்துறையை சார்ந்த நடிகர்கள் நடிகைகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் மற்றும் அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசானது திரைப்படம் மட்டுமல்லாது ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் சிறந்த கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு விருதுகளை வழங்கி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று 2015ஆம் ஆண்டு வழங்கப்பட வேண்டிய பல்வேறு விருதுகளை விரைவில் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டதன் அடிப்படையில் இன்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் செய்தி மக்கள் தொடர்பு துறையை சார்ந்த அலுவலர்களையும் இயக்குனர் அவர்களையும் திரைப்படத்துறையை சார்ந்த பல்வேறு வல்லுநர்களையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள். மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு செய்தித்துறை இயக்குனர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள்.
மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு செய்தித்துறை இயக்குனர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள். செய்தித்துறை இயக்குனர் அவர்களுக்கு கூடுதல் இயக்குனர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து மகிழ்வார்கள். நன்றி. நலமான வாழ்வுக்கு தேவை உடற்பயிற்சி, வளமான வாழ்வுக்கு தேவை மனப்பயிற்சி, மக்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு தேவை நல்லாட்சி, அதனை செயல்படுத்திட தேவை அயராத முயற்சி. முதலமைச்சர் காட்டிய வழியில் மக்கள் நல்வாழ்வில் அளப்பரிய நல் மாற்றங்களை கொண்டுவர அயராது உழைத்திடும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் கரவொலிக்கிடையே. தமிழ்நாடு அரசின் சார்பில் திரைப்பட விருதுகள் வழங்கும் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீற்றிருக்கிற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் அரசு செயலாளர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் இள சுப்பிரமணியன் IAS அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று இறுதியாக விருதுகள் வழங்கி விழா பேருரையாற்றிட வருகை தந்து வீற்றிருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் அமைச்சர் மாண்புமிகு திரு மு.பே. சுவாமிநாதன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மயிலாப்பூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் வேலு அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றவிருக்கிற செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் இயக்குனர் மருத்துவர் வைத்தியநாதன் IAS அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரைத்துறையை சார்ந்த பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறொரு நிகழ்ச்சியில், குறிப்பாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் கட்டிடம் ஒன்று திறந்து வைக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காலதாமதமாக ஆகியிருக்கிறது. எனவே என்னை பொறுத்தருள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னால் தான் நானும் நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர்களும் கூட 2008ஆம் ஆண்டு தொடங்கி ஒரு 7 ஆண்டுகளுக்கான விருதுகளை ஒரே ஆண்டில் வழங்கினோம். இப்பொழுதும் கூட ஒரு 2015ஆம் ஆண்டுக்கான விருதுகள் தான் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்றாலும் இன்னமும் ஏறத்தாழ ஒரு 9-10 ஆண்டுகளுக்கான விருதுகள் என்பது நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கும். இந்த விருதுகளை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விரைந்து வழங்கிட துறைக்கு அறிவுறுத்தியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த விருதுகள் எல்லாம் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விருதுகள் வழங்குவதென்பது சிறந்த படைப்பாளிகளை, மிக சிறந்த நடிகர் பெருமக்களை, மிக சிறந்த அந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் இந்த விருதுகள் பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற வகையில் இது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த விருதுகள் பெற வருகை தந்திருக்கின்ற கலைத்துறையைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஆரூரின் அறப்புதல்வர் கண்டறிந்த திருப்பூரின் திருமகன், தான் அமைச்சர் பொறுப்பு வகித்த துறைகளிலெல்லாம் தனித்திடம் பதிக்கிற முத்தூர் வாழ் தமிழ் சொத்து, தமிழ் வளர்ச்சியை தன் இயல்பாக கொண்டு நல்லரசின் மகத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் செய்தித்துறையின் செயல்பாடுகளை செம்மைப்படுத்துவதை இலக்காக கொண்டு முதலமைச்சரின் சொல்வழி நின்று செயல்வழி சிறக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க 2015ஆம் ஆண்டுக்கான
தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் வழங்கும் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையினுடைய அரசு செயலர் மரியாதைக்குரிய முனைவர் சுப்பிரமணியன் ஈயாப்பா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பல்வேறு பணிகளுக்கு இடையிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் சுப்பிரமணியன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நன்றி உரை ஆற்றியிருக்கின்ற நம்முடைய அரசு செய்தித்துறையினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய வைத்தியநாதன் ஈயாப்பா அவர்களே, அழைப்பு ஏற்று வருகின்றிருக்கின்ற அன்புக்கினிய சகோதரர் நம்முடைய மாநகராட்சியினுடைய வணக்கத்துக்குரிய துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகளே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரையுலகத்தை சார்ந்த மூத்த முன்னோடிகள் திரு SP முத்துராமன் அவர்களே, திரு RV உதயகுமார் அவர்களே, திரு மரியாதைக்குரிய நாசர் அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற முரளி ராமசாமி உள்ளிட்ட வருகின்றிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும், தலைவர் கலைஞர்கள் அன்புக்குரிய உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் உரித்தாய்க்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு 2015ஆம் ஆண்டுக்கான விருது வழங்குகிற வகையில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் வாழ்த்துக்களோடும் இங்கே சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நடைபெறுகிற இந்த சூழ்நிலையில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையிலும் கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் உரித்தாய்க்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு, இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசு பொறுப்பேற்ற 2021 மே மாதம் என்பது இந்த கொரோனா காலகட்டமாக இருந்து மிகப்பெரிய மக்களுக்கான ஒரு இன்னலை சந்தித்தோம். அந்த நேரத்தில் அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல்ல மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நடவடிக்கையில் எங்களுக்கெல்லாம் உடனடியாக அந்தந்த மாவட்டத்திற்கு சென்று மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய மருத்துவர்களோடு இணைந்து மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து மக்களை இந்த நோயிலிருந்து காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அதுதான் அடிக்கடி குறிப்பிடுவது வழக்கம். அதற்காக ஏறத்தாழ சுமார் 7 மாத காலம் அன்றைக்கு தேவைப்பட்டது. அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் இது போன்ற பணிகள் கொஞ்சம் காலதாமதமாகி இன்றைக்கு அதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இதை நான் குறிப்பிடுகிறேன். எனவே அந்த வகையில் அதெல்லாம் முடிந்து அதற்கு பிறகு நிர்வாக ரீதியாக மக்களுக்கான அடிப்படை தேவைகள் செய்கின்ற பணிகள் இதெல்லாம் செய்துவிட்டு இது போன்ற பணிகளை இன்றைக்கு நாங்கள் விரைந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்று நான் இந்த நேரத்தில் அறுதியிட்டு சொல்லிக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்முடைய கலைவாணர் அரங்கிலே இன்றைக்கு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது திரைத்துறையின் எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் நேசித்ததில் ஒரு சில குறிப்பிட்ட 2 என்பது நான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருப்பதில் இந்த நேரத்தில் நான் பெருமை கொள்கிறேன். தன்னுடைய உயிருக்கு நிகராக அவர் நேசித்தது தமிழ். அதே நேரத்தில் இன்னொரு புறம் அவர் கலைஞர் என்ற பெயர் பெறக்கூடிய வகையில் கலைத்துறையில் பணியாற்றினார் என்பதும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னுடைய நிச்சயமாக அது கட்டாயமாக இந்த நேரத்தில் இடம்பெற வேண்டிய ஒன்று. எனவே அந்த வகையில் அவர் பொறுப்பேற்ற அந்த காலகட்டத்தில் திரைப்படத்துறையினருக்கான நலவாரியம் இன்றைக்கு 2009ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கினார்கள் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அதே போல் கலைஞர் நகரம் என்கிற வகையில் பையனூரில் ஏறத்தாழ சுமார் 100 ஏக்கர் அளவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டது. இதில் பெப்சி தொழிலாளர் குடியிருப்புகள் கட்ட 50 ஏக்கர் நிலமும், பெப்சி ஸ்டுடியோ அமைக்க 15 ஏக்கர் நிலமும், தயாரிப்பாளர்களுக்கு 10 ஏக்கர் நிலமும், சின்னத்திரை கலைஞர்களுக்கு 7 ஏக்கர் நிலமும், நடிகர் சங்கத்திற்கு 8 ஏக்கர் நிலமும், மீதமுள்ள நிலங்கள் சாலைகளுக்காக ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. தமிழ் திரையுலக வளர்ச்சியிலும் அதன் வாழ்விலும் பல்வேறு நிலைகளில் தங்கள் உழைப்பை நாளும் அழுத்திடும் கலைத்துறையின் நலன்களுக்காகவும் சின்னத்திரையினருக்கும் சேர்த்து திரைப்படத்துறையின் நலர் வாரியம் ஒன்றினை அன்றைக்கு அமைத்து தந்தார்கள். அதன் மூலம் திரைப்படத்துறை சின்னத்துறையின் படைப்பாகத்தில் பங்கேற்று பணியாற்றி 39 சங்கங்களை சார்ந்த பல்வேறு உறுப்பினர்களும் நலவாரியத்தின் மூலமாக கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை போன்ற பல்வேறு நல உதவிகளை பெற்று வருகிறார்கள். அதேபோல் 4/9/2022 அன்று நடைபெற்ற திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் 2009 முதல் 2014 வரை ஏறத்தாழ 7 ஆண்டு காலம் அன்றைக்கு அந்த விருதுகள் கலைவாணர்களே நடைபெற்றது. ஏறத்தாழ
314 கலைஞர்களுக்கு அன்றைக்கு அந்த விருதுகள் வழங்கப்பட்டது. நானும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும், அதேபோல் நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும், அதேபோல் துணை மேயர் போன்றவர்கள், மேயர் எல்லாம் என்று ஏறத்தாழ 3 மணி நேரம் அந்த விருதுகள் வழங்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என தயாரிப்பாளர், காசோலை மற்றும் சிறந்த நடிகர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான விருதுகள் தலா 5 பவன் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. மேலும் 2009 முதல் 2013ஆம் ஆண்டுகளுக்கான சின்னத்திரை விருதுகள், சிறந்த நெடுந்தொடர்கள், ஆண்டின் சாதனையாளர் விருது, ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, பெரும் விருதாளர்களுக்கு காசோலையும் மற்றும் சிறந்த கதாநாயகன், சிறந்த கதாநாயகி மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தலா 3 பவுன் தங்கப்பதக்கமும் நினைவு பரிசும் சான்றிதழும் இன்றைக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் மாணவர் விருதுகள் 2008-09 கல்வியாண்டு முதல் 2013-14ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான மாணவர் விருதுகள் 30 நபர்களுக்கு தலா 1 பவுன் தங்கப்பதக்கமும் தலா ரூபாய் 5000த்திற்கான காசோலையும் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. தமிழ் திரையுலகத்தில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்படுகிறது. கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுக்கு தேர்வு செய்யப்படும் விருதாளருக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு தொகையுடன் பாராட்டு சான்றிதழ் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஜூன் 3 அன்று வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 3 அன்று வழங்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது திரு ஆரூர்தாஸ் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் வீடு சென்று அவர்கள் வழங்கினார்கள். 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு பெண்மையை போற்றுகின்ற வகையில் சிறப்பினமாக இவ்வாண்டு மற்றும் கூடுதலாக ஒரு பெண் திரைக்கலைஞர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். தமிழ்நாடு அரசின் சார்பில் சமுதாய சிந்தனைகளுடன் கூடிய சிறந்த கலைப்படைப்புகள் மற்றும் மனித நல்லுணர்வுகளை பிரதிபலிக்கும் தரமான திரைப்படங்களை ஊக்கப்படுத்திடும் வகையில் சிறந்த தமிழ்துறை திரைப்படங்கள், சிறந்த நடிகர், சிறந்த நடிகையர், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் திரைப்பட விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட தேர்வுக்குழு தேர்ந்தெடுத்து பரிந்துரைக்கும் சிறந்த திரைப்படங்களுக்கு பரிசுகளும் மற்றும் மகளிரை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் திரைப்படத்திற்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. சர்வதேச திரைப்பட விழாவிற்கு நிதியுதவி என்கிற வகையில் சென்னையில் பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் இதுவரை 8,35,00,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ரூபாய் 75 லட்சம் வழங்கி வந்ததை 2023ஆம் ஆண்டு சர்வதேச திரைப்பட விழாவிற்கு ரூபாய் 85 லட்சமாக உயர்த்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். அதேபோல் நல்ல கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் சமுதாய விழிப்புணர்ச்சியும் மிக்க திரைப்படங்களை தரமாகவும் சிறிய முதலீட்டிலும் தயாரித்து வெளியிடுவோரை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு திரைப்படங்களுக்கு அரசு மானியம் வழங்கும் திட்டத்தினை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட உள்ள தேர்வு குழுவின் வாயிலாக குறைந்த செலவில் தயாரித்து வெளியிடப்படும் தரமான தமிழ் திரைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் இத்திட்டத்தின் வாயிலாக ரூபாய் 7 லட்சம் மானியமாக வழங்கப்படுகிறது. சின்னத்திரை விருதுகள் இல்லத்தரசியலின் பொழுதுபோக்கில் மிக பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ள சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் நெடுந்தொடர்கள், அதில் பங்கேற்கும் நடிகர், நடிகையர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சின்னத்திரை விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்களால் தயாரிக்கப்படும் குறும்படங்களின் சிறந்த இயக்குனர், சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த படத்தொகுப்பாளர், சிறந்த படத்திணிப்பாளர் ஆகியோர்களுக்கு வல்லுநர் குழுவால் தேர்வு செய்யப்படும் மாணவர்களின் குறும்படங்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான திரைகளின் ஃபார்ம் லைசன்ஸ் வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை திரையரங்கம் கட்டப்பட்ட காலத்தை பொறுத்து ஏஜ் ஆஃப் பில்டிங் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திரையரங்களின் ஃபார்ம் லைசன்ஸ் புதுப்பிக்க திருத்தப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு. மேலும் நவீன காலத்திற்கு ஏற்ப திரையரங்குகள் மாற்றமடைந்துள்ளதால் திரைப்பட கருவிகள் இயக்குவோர் உரிமத்தை பெறுவதற்கு இருந்த சிரமங்களை தவிர்க்கும் பொருட்டு டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் டெக்னாலஜிஸ் என்கிற வகையில் எளிதில் பெறுவதற்கேற்ப உரிய திருத்தங்கள் கூடிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் சென்னைக்கு அருகே குத்தம்பாக்கத்தில் அதிநவீன திரைப்படம் திருவள்ளூர் மாவட்டத்தில் திரைப்பட நகரம் உருவாக்கப்பட உள்ளது. ஏறத்தாழ சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 500 கோடி மதிப்பில் இன்றைக்கி
நம்முடைய எல்இடி சுவர் போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய படப்பிடிப்பு தளங்கள் பட தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளுக்கான கட்டமைப்புகள் மற்றும் படப்பிடிப்புகளுக்கு தேவையான கட்டமைப்புகள் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் அமைப்பது தொடர்பாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன வளாகத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் 4 படப்பிடிப்பு தளங்கள் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பில் அமைக்கப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கலைத்துறை அறிவித்துள்ள திட்டங்கள் ஏராளமாக இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதோடு இன்றைக்கு இந்த துறையை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் இன்றைக்கு அதற்கான பல்வேறு அன்றைக்கு வழிகாட்டுதலையும் எங்களுக்கெல்லாம் வழங்கி வருகின்றார்கள். எனவே தொடர்ந்து முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த திரையுலகினரை இன்றைக்கு பேணி காத்தாரோ அதே போல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த கலைத்துறையை பேணி காத்து வருகிறார்கள். அந்த வகையில் தொடர்ந்து இனி 2016ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2023ஆம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய ஆண்டுகளுக்கான விருதுகள் வழங்குவதற்கு இன்றைக்கி 3 குழுக்கள் நீதிபதிகள் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அதுவும் விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த புதிதாக இன்றைக்கு ஏறத்தாழ சுமார் 39 பேர் விருதுகளை பெற இருக்கின்றீர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அரசின் சார்பில் தெரிவித்து துறையின் சார்பில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. விழா பேருரையாற்றிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தமிழ்நாடு அரசின் 2015ஆம் ஆண்டிற்கான திரைப்பட விருதுகள் மற்றும் 2014-2015ஆம் கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்களுக்கான விருதுகளை வழங்கிட மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாயிரத்து 15ஆம் ஆண்டு சிறந்த படத்திற்கான விருதுகள். சிறந்த படம் முதல் பரிசு தனி ஒருவன் திரைப்படம். கல்பாத்தி எஸ் அகோரம் அவர்களுக்கான காசோலையை திரு ரங்கராஜ் அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள். ரூபாய் 2 லட்சத்துக்கான ரொக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சிறந்த படம் சிறந்த திரைப்படத்திற்கான 2ஆம் பரிசு பெறும் திரைப்படம் பசங்க 2. ராஜசேகர கற்பூர சுந்தரபாண்டியன் தயாரிப்பாளர் அவர்கள் ரூபாய் 1 லட்சம் ரொக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழை மாண்புமிகு அமைச்சர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். சிறந்த திரைப்படத்திற்கான 3ஆம் பரிசு பிரபா. பரிசு பெற வருகிறார் நந்தன் தயாரிப்பாளர் அவர்கள். ரூபாய் 75,000த்திற்கான ரொக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் மாண்புமிகு அமைச்சர்கள் பெருமக்கள் வழங்குகிறார்கள். சிறந்த படத்திற்கான சிறப்பு பரிசு இறுதிச் சுற்று திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர் எஸ் சசிகாந்த் ரூபாய் 75,000த்திற்கான ரொக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார்.
பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் திரைப்படம் சிறப்பு பரிசு 36 வயதினிலே. பரிசு பெறுகிறார் தயாரிப்பாளர் ராஜசேகர் கற்பூர சுந்தரபாண்டியன். ரூபாய் 1,25,000 ரொக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த நடிகர் நடிகையர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான விருதுகள். சிறந்த நடிகர் விருது பெறுகிறார் திரு ஆர் மாதவன். இறுதிச் சுற்று திரைப்படத்திற்காக ஆர் மாதவன் அவர்களுக்கான விருதினை தயாரிப்பாளர் சசிகாந்த் அவர்கள் பெற்றுக்கொள்வார். 5 பவுண்ட் தங்கப் பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சிறந்த நடிகைக்கான விருது பெற திருமதி ஜோதிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 5 பவுண்ட் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் இவற்றை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசு கௌதம் கார்த்திக் அவர்களுக்கு வை ராஜா வை திரைப்படத்திற்காக 5 பவுண்ட் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் இவற்றை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசு ரித்திகா சிங் இறுதிச் சுற்று திரைப்படத்திற்காக ரித்திகா சிங் அவர்களுக்கான விருதினை இயக்குனர் சுதா கோங்ரா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சிறந்த வில்லன் நடிகர் விருது பெறுகிறார் திரு அரவிந்த் சாமி. தனி ஒருவன் திரைப்படத்திற்காக அரவிந்த் சாமி அவர்களுக்கான விருதினை இயக்குனர் மோகன் ராஜா அவர்கள் பெற்றுக்கொள்வார். 5 பவுண்ட் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான பரிசு சிங்கம் புலி 5க்கு 1 என்ற திரைப்படத்திற்காக 5 பவுண்ட் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது வழங்குகிறார்கள். சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான பரிசு தேவதர்ஷினி அவர்களுக்கு திருட்டு கல்யாணம் 36 வயதினிலே திரைப்படங்களுக்காக 5 பவுண்ட் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் இவற்றை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். சிறந்த குணச்சித்திர நடிகர் திரு தலைவாசல் விஜய் அவர்கள் அபூர்வ மகான் திரைப்படத்திற்காக 5 பவுண்ட் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது.
சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது பெறுகிறார் கௌதமி. பாபநாசம் திரைப்படத்திற்காக கௌதமி அவர்களுக்கான விருதினை ஹைமா அவர்கள் பெற்றுக்கொள்வார். சிறந்த இயக்குனருக்கான விருது இறுதி சுற்று திரைப்படத்திற்காக சுதா கோக்ரா அவர்களுக்கு. சிறந்த கதை ஆசிரியர் விருது தனி ஒருவன் திரைப்படத்திற்காக திரு மோகன் ராஜா அவர்களுக்கு 5 பவுண்ட் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ். சிறந்த உரையாடல் ஆசிரியர் விருது இரா சரவணன் கத்துக்குட்டி திரைப்படத்திற்காக. சிறந்த இசையமைப்பாளர் திரு ஜிப்ரான் உத்தம வில்லன், பாபநாசம் திரைப்படங்களுக்காக 5 பவுண்ட் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். சிறந்த பாடலாசிரியர் விருது திரு விவேக் அவர்களுக்கு 36 வயது நிலை திரைப்படத்திற்காக. சிறந்த பின்னணி பாடகர் விருது திரு கானா பாலா வை ராஜா வை திரைப்படத்திற்காக. சிறந்த பின்னணி பாடகி விருது 36 வயது நிலை திரைப்படத்திற்காக கல்பனா ராகவேந்தர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது தனி ஒருவன் திரைப்படத்திற்காக திரு ராம்ஜி அவர்களுக்கு. சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது 2 பேருக்கு திரு AL துக்காராம் தாக்க தாக்க திரைப்படத்திற்காக. திரு J மகேஸ்வரன் தாக்க தாக்க திரைப்படத்திற்காக.
மகேஸ்வரன் அவர்களுக்கு சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது. சிறந்த திரைப்பட தொகுப்பாளர் விருது திரு கோபி கிருஷ்ணா தனி ஒருவன் திரைப்படத்திற்காக 5 பவுண்ட் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ். சிறந்த கலை இயக்குனர் ஆர்ட் டைரக்டர் விருது திரு பிரபாகரன் பசங்க 2 படத்திற்காக. சிறந்த சண்டை பயிற்சியாளர் திரு ரமேஷ் உத்தம வில்லன் திரைப்படத்திற்காக. சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருதை திரு ரமேஷ் அவர்கள் பெறுகிறார்கள். 5 பவுண்ட் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சிறந்த நடன ஆசிரியர் பிருந்தா தனி ஒருவன் திரைப்படத்திற்காக. பிருந்தா அவர்களுக்கான விருதினை அவருடைய சகோதரி ஜெயந்தி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சிறந்த ஒப்பனை கலைஞர் விருது திரு சபரி கிரீஷன் 36 வயதினிலே இறுதி சுற்று திரைப்படங்களுக்காக. சிறந்த தையர் கலைஞர் விருது வாசுகி பாஸ்கர் மாயா திரைப்படத்திற்காக. சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது மாஸ்டர் நிசேஷ் பசங்க 2 திரைப்படத்திற்காக. பேபி வைஷ்ணவி பசங்க 2 திரைப்படத்திற்காக. பின்னணி குரல் கொடுப்பவர் ஆண் குரல் விருது கௌதம் குமார் அவர்களுக்கு 36 வயதினிலே திரைப்படத்திற்காக. சிறந்த பெண் குரல் கொடுப்பவர் விருது ஆர் உமா மகேஸ்வரி இறுதி சுற்று திரைப்படத்திற்காக. இரண்டாயிரத்து 14-2015 கல்வியாண்டிற்கான எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகள். சிறந்த இயக்குனர் விருது திரு மோகன்குமார் அவர்களுக்கு புர்ரா என்ற குறும்படத்திற்காக.
பரிசு பெறும் மாணவர்கள் விரைந்து மேடைக்கு வந்து பரிசினை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களுக்கு 1 பவுன் தங்கப்பதக்கம், 5000 ரொக்கம், சான்றிதழ், நினைவு பரிசு ஆகியவற்றை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வழங்கி மகிழ்கிறார்கள். சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது விக்னேஷ் ராஜகோபாலன் கண்ணா மூச்சாலே என்ற குறும்படத்திற்காக. சிறந்த ஒலிப்பதிவாளர் வி சதீஷ் கண்ணா மூச்சாலே குறும்படத்திற்காக. சிறந்த படத்தொகுப்பாளர் ஏ முரளி பறை குறும்படத்திற்காக. சிறந்த படம் பதனிடுபவர் விருது வி சந்தோஷ்குமார் கிளிக் என்ற குறும்படத்திற்காக. விருது பெற்ற திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் மனமார்ந்த நல்வாழ்த்துகள். மிகச்சிறப்பாக நடந்தேறிய இவ்விழாவில் நன்றியுரையாற்றிட செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு அரசு 2015ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் எழுச்சியுடன் நடைபெற்றிருக்கிறது. திரைத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு திரைப்பட விருதுகள் மற்றும் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் மாணவர்கள் தயாரித்த குறும்படங்களுக்கு மாணவர் விருதுகள் வழங்கி சிறப்பித்து விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்புரை ஆற்றிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னிலை ஆற்றிய மாண்புமிகு பெருநகர துணை மேயர் அவர்களுக்கும் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகள் பிரதிநிதிகள், கலைத்துறையை சார்ந்த பிரமுகர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களோட நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகத்தான விழா பற்றிய விழா செய்திகளை மக்களுக்கு தெரிவித்திட உதவும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பெருமையாக சிறப்பான முறையில் பத்திரிகை மற்றும் ஊடகம் வெளிப்படுத்த உதவும் நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான பங்காற்றிய ஜூரி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வரவேற்பு ஆற்றிய நல்கிய மதிப்புக்குரிய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் அவர்களுக்கும் இவ்விழா சிறப்பாக அமைய உறுதுணையாக இருந்த செய்தித்துறை அலுவலருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். नायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभाशिष मागे गागे तव जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।
வாங்க ஓட்டி காட்டுங்க. வழி எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு சொல்ல சான்ஸ் கிடைக்காது. மாருதி சுசுகி டிரைவிங் ஸ்கூல் நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ கூட அருமையா கத்துக்கிட்டீங்க. மாருதி சுசுகி டிரைவிங் ஸ்கூல் சயின்டிஃபிக் கரிக்குலம், டிரைவிங் சிமுலேட்டர், எக்ஸ்பர்ட் ட்ரெயினர்ஸ், பெஸ்ட்டாக கற்றுக்கிட்டா எல்லாரும் ஆவாங்க இம்ப்ரெஸ்ட். Hello and welcome to a brand new edition of Inside Out on the Road, a show where we focus on individual stocks with in-depth analysis, deep dive into the financials and tell you about the key risks and triggers going forward. So let's not waste any time and get to our first stock today. My colleague Nigel gets us this very special deep dive on Gateway Distriparks. Gateway Distriparks is an integrated intermodal logistics service provider, and it has a network of 10 inland container depots and container freight stations. They operate a fleet of 31 train sets along with 500 trailers for transportation between its facilities and maritime ports, as well as first and last mile connectivity to provide end-to-end solutions to the XM industry. While the company offers general and bonded warehousing, rail and road transportation, container handling services and other value-added services. Well, they have three big businesses: the CFS, ICD with rail movement, and the cold chain storage and logistics, which is housed under the associate company, Snowman Logistics. Well, a quick check on the financials so far in this year shows that the top line there has been some growth with stable margins. But further looking into the segmental breakup shows that there has been growth in the more profitable ICD business, while there is some degrowth in the CFS business. Valuation-wise, though, there is some comfort on the stock. It trades at around 11 times EV upon EBITDA. The promoter entity has 32% stake in the company, but there are various large institutions that hold stake as well. Their balance sheet is comfortable with net debt at around 300 crores, though they are in process of finalizing plans for additional 2 terminals. We'll have to watch the capex on that front. The key parameters to track from here on are asset monetization in the CFS business, the scaling up of the core ICD business, and understand what are their plans with Snowman Logistics. Well, let's get straight to Mr. Prem Kishan Gupta, who's standing by. Well, thanks so much for coming on CNBC TV 18, Mr. Gupta. Hi Nigel, welcome to our ICD in Gali Hasru, Gurgaon, which is the flagship of the company. Well, talking about the flagship of the company, we're here in Gurugram. Yeah. And this is one of the largest ICDs, or is the largest and one of the most profitable for you. Right. But I believe there's a backstory with regard to the origination of the name Gateway Distriparks. Take us through that first. Yeah, see, as an importer, I was facing hardship in getting the containers cleared and everything. The infrastructure was not there. So we envisaged a CFS of our own in Mumbai, Navasheva. And sitting at Taj Kolaba, we were looking at Gateway of India, and then we thought of the name of the company as Gateway. And why Distriparks? Because in many countries, the ICDs or the logistics, they are called as distribution parks. So we made a short of it, Distriparks. So Gateway Distriparks was formed 30 years ago in January 1994. Well, that's an interesting backstory, sir. But let's get to business then. And before we start talking about your company, in India we have that rail-road mix, and it's expected to move in favor of rail. Yeah. So could you tell us what is the current mix? And post the commissioning of the DFC, how do you see that mix changing? Because there is ample room for rail to garner further market share. You are right. Rail at present is approximately 27% share of the market between rail and road. And it is our assumption, going by whatever infrastructure improvements are going, like the DFC, we expect it to go up to 45% by 2030. And that's where we are working towards expanding our ICDs, the existing ones also, and even the new ones. And the DFC to Mundra, Pipava is already there, but some strengthening of some sections are to be done so that it will increase the speed and the load factor. Yeah. And the JNPT is expected to be operational by end of this calendar year. So that will boost up the double stacking to JNPT, as well as the speed and volumes from
road to rail. Well, Mr. Gupta, you have given us a sense about the backstory as well as industry dynamics. Let's talk about your company now. Out of your total ICD capacity, what is the current utilization levels, and also what is the market share in areas that you are present? Okay, so we have a capacity of about 700 to 710,000 TUs per annum, and we are at 50% utilization at present, and we are expecting that the volumes will go up once this DFC is completed. And the market share in the NCR region is about 16 to 17%, and in Ludhiana market it is about 22%. Could you see a double-digit volume growth for the coming fiscal, that's FY25? Yeah, if you don't count our new ICDs, then it will be 10%. Okay. But it will be more than 10% if other ICDs like Jaipur, it is a bit delayed, but we see it very clearly that we will have some operations starting in the FY26. In FY26? Yeah. So you're expecting the Jaipur land issues, everything to get sorted out, and you'll see incremental volumes coming out of there for FY26. Right. Are we getting that correct, sir? Right, absolutely right. And at the same time, we are looking at 5-6 different locations, and out of which I'm pretty sure that within the next 1 year, we will finalize the land for 2 locations at least. So in your ICD, that's your focus, that's our favorite seniors. It's a joy to see that twinkle in your eyes. It reminds us of all the dreams you have, of all the things you want to do, and the spring in your step when you get to do them. We have seen you embrace independence with open arms and cherish new experiences with boundless energy. We have seen you make every moment count and live every day to its fullest. Your laughter has been our melody. Your friendships, our harmony. We have seen you explore and discover a you never knew. And we can't wait to see what you do next. Open yourself and let the world in our newest offering. Welcome to Ashiana Vatsalya Senior Living at Mahindra World City, where every day feels like paradise. जरूरत को तेरा हर कदम बनाए देश को बेहतर तुम शक्ति हो तुम सक्षम हो तू छू जाती हर दिल और देती सबको है मुस्कान तुम शक्ति हो तुम सक्षम हो तुम शक्ति हो तुम सक्षम हो नई उम्मीदों को पक्का लगा हर फैसले को बुलंद बना जब जरूरत का हर फैसला तुम्हारा तब इन्वेस्टमेंट का फैसला भी तुम्हारा। इस विमेंस डे अपने इन्वेस्टमेंट जर्नी की शुरुआत करो विद SBI Securities। Investments in security market are subject to market risks. Read all the related documents carefully before investing. That's the bread and butter, that's the profitable part of your business because CFS is declining, which we'll get to that in a bit. But for your ICD, since you're looking at different locations, what is the rough capex that you have earmarked for Jaipur and for these new locations that you're looking at? See, Jaipur we have already spent about 30 crores. Okay. And we will be spending another 50-60 crores to make the ICD operational. And for the new ones, we are looking one of the similar capex about 100 crores. And we are looking a slightly bigger one at another location, which will be about 200 crores. So, give and take everything, for two new locations as well as Jaipur, you will be spending an incremental 250 crores. 350 crores. 350 crores all put together. Right. Got that.
Let's also focus about other parts of your business then. As of now, I believe that you're focusing more on EXIM volumes and domestic is not a large part of it. Will you look at changing that mix a little bit more towards domestic, or do you believe that since it's more profitable, you rather stick to EXIM volumes? See, we will stick to EXIM volumes for the time being, unless the transit times to the domestic areas, which is mainly the long distance from north to south or east to west. So we are not looking at having any terminals in the near future. Okay. But yes, once these DFCs on north, south and east, west are operational, we will definitely look at domestic, but that's a long haul. The key matrix for you is the EBITDA per TEU. Right. And currently it's around that 9,500 to 9,800 rupees per TEU. Yeah. Do you believe it can hold at current levels? You'll be getting some operating leverage that will play out as well. So do you think that around 9,700 a year about, that's the number we should work with for FY25? Yes, we are rather targeting 10,000. Okay. And the reason is that because of the DFC of being fully operational, and double stacking will go up, and turnaround time will will be much better than it is today. Okay, so there is an upside to this. That you think that there is limited downside to this metric at least. Yeah. Actually, we have prepared ourselves for the growth in business, in the EXIM, and container volumes, what we talked about, rail and road. Yes. And the best of gateway is yet to come on the rail side. Oh, that's what you believe? Yes. Okay, but no, there's going to be another big competitor. The largest player in the market is Concord. Right. And in all probability, if there is a possible privatization, then you're going to be having a far more competitor, so to call it. Because there could be a private player that comes in there. Right. Do you think the industry dynamics change? Do you think it will be a challenge to your business? Not really, because if you look at it, Concord is competing with us today, but it's only in Ludhiana market. Okay. The locations where we have our ICDs, they are not a competitor to us even today. And whosoever the private player comes in, he will come at a capex, to buy Concord share. And it is not easy for anyone to invest that much and then compete, and already the competition is there, so we are already competing. So you don't see it as a risk, you believe that both of you can prosper together. Right. But there could be another player who may want the asset, because there'll be quite a lot of bidding for this Concord asset. Yeah. And if they don't get lucky and they don't win Concord, then suppose they say, Mr. Gupta, I like your business, you're a smaller player but with great growth potential. I want to sign a big check and give you. Will you look at selling out the ICD business? Well, confidentially, some, I would not name them, but people have already approached us and we have said no. So you're keen on running the business? Yes. Irrespective of the check size, you will run the business? That is our business, and the succession plan is there. The two joint managing directors, my two sons, are already into business for more than 10 years. The elder one being in business for now 15 years. So we have put in all our eggs in this basket, that the gateway business it will be a story for another 25-50 years in the Indian context, Well, Mr. Gupta, the other part of the business is the CFS business, and there's not a lot of focus out there because we know that the industry dynamics itself have changed. So give us a couple of numbers. Do you expect the CFS business to improve from here on, and has it bottomed out on an EBITDA per TEU? Well, I cannot say whether it is bottomed out or not, but this is the lowest ever EBITDA margin per TEU that we have got. Okay. And we can have a slight improvement, but I don't see in the long run that CFS business is going to make a good or nice contribution to our business. Well, anyway, the street is not expecting too much in terms of revenue, EBITDA performance. Right. But what they're focusing on is on asset monetization. Yeah. And you've mentioned in the past that that is the goal. You're looking at some of these assets and you're looking at monetizing it. So could you tell us which of the assets you're looking at monetizing in the near term, say FY25, FY26, which are the ones you target? See, the process is already on. Yeah. And we have got some valuation for some of the land parcels that which are not being utilized. And we expect some closure, maybe in this financial year, a small closure.
and it will be an ongoing process. So we will sell it at the right time, at the right value. So which asset goes first? You know, you have various assets in South India, you have an asset in Mumbai. Which one should we focus on? I think Krishnapatnam is the one which we are trying to do first, because the throughput of containers is very minimal. Okay. And we don't expect the container volumes will go up in that region. So we have progressed on that, and that will be the first one to go. And simultaneously, as I said, we have some land parcels in the south also, which are not utilized and which we have kept for a long time. And we will sell it at the right time. So in the next, say, if you say by financial year 26, it will be in the range of 150 crores that will reach. 150 crores of asset monetization is on the cards in the next 2 years. Right. That's FY25 as well as FY26. And you're hinting that maybe some part of it as well could probably get squeezed into FY24. Right. Got it. All right. So we have got that down with regard to the CFS business. Let's focus on Snowman. Yeah. That's turned around and turned around in style. Yeah. What are your plans out there, Mr. Gupta? You've gone ahead and increased stake by, by around 3.5% approximately, or 4% roughly. 4.5%, yeah. 4.5% in this fiscal so far. And your holding is in the mid-40s. Right. Do you plan on going the whole hog and maybe going to the halfway mark that's towards 50%? We would like to keep it in our fold. And this year we have bought about 4.5% so far under creeping acquisition. We will buy some before the end of the year. And if the cash flows at gateway level are good enough, we will continue that next year and make it a subsidiary rather than an associate company. So probably by the end of FY25, you'll have Snowman's numbers that will consolidate, because it won't be an associate company or wrong. In fact, it will be a subsidiary. We hope so.